திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம திருமந்திரத்துல 2 தந்திரம் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். 3வது தந்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ற மாதிரி இன்னைக்கு கிளாஸ் இருக்கட்டும்னு பார்த்தோம். இதுல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அந்த தலைப்பை மட்டும் வச்சு லைட்டா ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த தலைப்பை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அந்த அந்த தலைப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் என்ன? இல்ல அந்த தலைப்பை படிச்சதுக்கு அப்புறம் நம்ம இத மாத்திக்கிட்டோம். ஏதாவது ஒண்ணு நம்மள வந்து அந்த தலைப்பு வந்து ஒரு விதத்துல நம்மள பாதிச்சிருக்கும். அத பத்தி இன்னைக்கு வந்து சும்மா டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு தலைப்பா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. திருமந்திரத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது கடவுள் வாழ்த்து பார்த்தோம். திருமூலர் வந்து கடவுளை வணங்கிட்டு சில கருத்துக்களை சொல்ற மாதிரி இருந்தது. 2வது தலைப்பு வேத சிறப்பு. வேதம் அப்படிங்கிறது ஒரு அறிவான ஒரு சத்தம். அதற்கு நம்ம வந்து பொருள் தேட முடியாது. ஆனா அந்த சத்தமே நமக்கு வந்து அறிவை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆகம சிறப்பு, இதுவும் வேதத்துக்கு ஒரு நிகரான தலைப்பாதான் இருந்தது. இதுல வந்து பொருளோட இருக்கும். அந்த வேதத்துக்கான பொருள் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஆகம சிறப்பு. ஆகமத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அடுத்து குரு பாரம்பரியம். திருமூலர் எந்த குரு பாரம்பரியத்துல இருந்து வந்தாரு அத பத்தி சொல்லியிருந்தாரு. திருமூலர் வரலாறு, அவர் எப்படி வந்தாரு, மூலனுடைய உடல்ல எப்படி புகுந்தாரு, அந்த கதைகள் எல்லாம் திருமூலர் வரலாறுல பார்த்தோம். அடுத்து அவை அடக்கம். இந்த புக்கை பத்தி இந்த அவைக்கு அடக்கமா என்னெல்லாம் இந்த புக்ல வந்து சொல்ல போறாரு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருந்தாரு. திருமந்திர தொகை சிறப்பு, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்கள் தந்திரங்களை பத்தி சொல்லியிருந்தாரு. குரு மட வரலாறு, அவர் இருந்த அந்த குரு மடத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. திருமூர்த்திகளின் சேட்ட கணித முறைகள், திருமூர்த்திகள் வந்து பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் இவங்களை பத்தின சில விதிகள் பத்தி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் 1ஆம் தந்திரம் ஆரம்பிச்சது. 1ஆம் தந்திரம் எல்லாமே அறம் சார்ந்த விஷயங்கள். இந்த உலகத்துல நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற திருக்குறள்ல எப்படி திருவள்ளுவர் அறம் சொல்லியிருந்தாரோ அதே விஷயங்கள் தான் சொல்லியிருந்தாரு. உபதேசம், பொதுவா சில கருத்துக்கள் முதல்ல சொல்லியிருந்தாரு. 2வது தலைப்பு யாக்கை நிலையாமை, இந்த உடல் வந்து நிலையானது இல்ல, அதை பற்றி சொல்லியிருந்தாரு. அடுத்து செல்வம், இந்த உடலை கொண்டு நாம சேர்க்கக்கூடிய செல்வம், எல்லா செல்வமுமே செல்வத்துல வந்துரும், அனைத்துமே நிலையானது கிடையாது. இளமை நிலையாமை, இந்த உடல் இளமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும், இளமை நிலையானது இல்ல. உயிர் நிலையாமை, உயிரும் ஒரு நாள் இந்த உடலை விட்டு போயிரும். இந்த 4 நிலையாமை சொல்லியிருந்தாரு. கொல்லாமை, எந்த உயிரையும் துன்புறுத்தல் கூடாது. அப்ப அடுத்து புலால் மறுத்தல், எந்த உயிரையும் துன்புறுத்த கூடாதுன்னா கட்டாயம் நம்ம வந்து அசைவத்தை வந்து தவிர்க்கணும், அத சொல்லியிருந்தாரு. பிறர் மனை நயவாமை, பெண்கள் எப்படி இருக்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும், அதெல்லாம் சொல்லியிருந்தாரு. மகளிர் இழிவு, இதுல வந்து ஒரு ஒரு குரு, ஒரு சீடன், ஒரு ஆணா இருந்து ஒரு குரு தன்னுடைய ஆண் சீடர்களுக்கு எப்படி உபதேசம் செய்வாரோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாரே தவிர மகளிரை இழிவுபடுத்தி சொல்ற மாதிரி சொல்லல. ஒரு ஒரு நல்ல ஒரு சீடன் வேற எந்த நோக்கமும் இல்லாம அவனுடைய சிந்தனை இறை சிந்தனையா இருக்கணும் அப்படின்னா எப்படி வந்து உபதேசம் கொடுப்பாரோ அந்த மாதிரி கொடுத்திருந்தாரு. அடுத்து நல்குரவு, சில நல்ல ஒரு குருவுக்கான நல்குணங்கள் அதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அக்கினி காரியம், வெளியில வந்து எப்படி ஒரு வேள்வி வளர்த்து நம்ம சில பயிற்சி செய்யறோமோ அதே பயிற்சி நம்ம உடலுக்குள்ளேயும் வளர்க்கணும், அத அக்னி காரியம்.
அடுத்து அந்த அக்கினி காரியம் நமக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல செஞ்சு காமிக்க கூடியவங்க தான் அந்தணர்கள். அவங்க அப்ப என்ன மாதிரியான ஒழுக்கத்தோட இருக்கணும்? ராசதோடம். ஒரு அரசனா அந்த நாட்டு மக்களை பாத்துக்க கூடியவன், அவனுக்கு என்ன குணங்கள்லாம் இருக்கணும்? வானச்சிறப்பு. மழை பற்றி சொல்லியிருந்தாரு. ஒரு நாட்டுல மழை வரணும் அப்படின்னா அந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, எப்படி இருக்கணும், அது சொல்லியிருந்தாரு. தான சிறப்பு. மழை வந்துருச்சுனாலே அடுத்து அந்த ஊர் செல்வ செழிப்பா இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி தானம் கொடுத்து நம்ம வாழ்றது, அப்படி சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி அறம் செய்வான் திறன். யாரெல்லாம் அந்த மாதிரி தானம் கொடுத்து நல்வழியில இருக்காங்களோ அவங்களுடைய வலிமை என்ன? அறம் செய்யான் திறன். செய்யலைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அது சொல்லியிருந்தாரு. அன்புடைமை. நமக்கு எப்படி எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கிறது? அன்பு செய்வாரை அறிவன் சிவன். நம்ம வெளியில அன்பு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு உள்ள அன்பு இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து சிவனுக்கு தெரியும். அதனால மனதார நம்ம அன்போட இருக்கணும். கல்வி. ஒருவனுக்கு கல்வி வந்து எந்த அளவுக்கு தேவை, எதை பற்றிய கல்வி தேவை, அதுவும் சொல்லியிருந்தாரு. அந்த கல்விய நம்ம கற்பதை விட அதுல வந்து நம்ம கேள்விகள் கேட்கும் போதுதான் அதுல ஞானம் கிடைக்கும். அதனால கேள்வி கேட்டு அமைதல். கல்லாமை. நம்ம கல்வி அறிவு இல்லைன்னா நம்ம என்ன மாதிரியான துன்பப்படுவோம்? நடுவு நிலைமை. நம்ம கல்வி கற்றாலும் அடுத்து நம்மளுடைய எண்ணம் எப்பவுமே நடுவு நிலைமையா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது பார்த்தோம். அடுத்து இவ்வளவு நல்ல குணங்களை கொண்டு வந்துட்டு ஒரு கல்ல போய் நம்ம உண்டோம்னா அத்தனையும் வீணா போயிரும். அப்ப கல்லுண்ணாமை இறுதியா அந்த தலைப்பை கொடுத்திருந்தாரு. இதெல்லாம் நம்ம வந்து வளர்த்துக்க வேண்டிய குணங்களா இதெல்லாமே கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாரு. அடுத்து இந்த இந்த உடல் எப்படி வந்துச்சு, நம்மளை சுத்தி இருக்கிற இந்த உலகம் எப்படி இயங்குது, இந்த உலகத்துக்கும் இந்த உடலுக்குமான தொடர்பு, அந்த மாதிரி 2ஆம் தந்திரம் அமைந்தது. அதுல முதல்ல பார்த்த தலைப்பு அகத்தியம். அகத்தியருடைய கதைகள் பார்த்தோம். அடுத்து பதிவழியில் வீரட்டம் 8, சிவபெருமானுடைய 8 வீர செயல்கள் பார்த்தோம். லிங்க புராணம், லிங்கத்தினுடைய சிறப்பா கதைகள் பார்த்தோம். தக்கன் வேள்வி, தட்சன் யாகம் வளர்த்த அந்த கதைகள் பார்த்தோம். பிரளயம், இந்த இந்த உலகம் பிரபஞ்சமே முற்றிலுமா அழியக்கூடியது அந்த பிரளயம், அது பார்த்தோம். அந்த பிரளயம் அழிஞ்ச பிறகு எப்படி விஷ்ணு வந்து அந்த சிவபெருமான்கிட்ட இருந்து சக்கரத்தை வாங்கி திரும்ப எல்லாத்தையும் காத்து நிற்கிறார், சக்கர பேரு பார்த்தோம். எலும்பும் கபாலமும். சிவபெருமான் எதுக்காக எலும்பையும் கபாலத்தையும் அணிந்து கொண்டு திருநீர் அணிந்து அந்த சுடுகாட்டுல ஆடக்கூடிய அந்த 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 உருவம் எதுக்காக சிவபெருமானுக்கு கொடுத்திருக்காங்க, அது பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து இந்த படைத்தலையும் அழித்தல் காத்தலையும் செய்யக்கூடிய அடிமுடி தேடல், அந்த கதை பார்த்தோம். அதுக்கப்புறம் சர்வ சிருஷ்டி. பிரம்மாக்கும் திருமாலுக்கும் ஒரு பிரச்சனை வந்து முடியவும் பிரம்மாக்கு வந்து சர்வ சிருஷ்டி அனைத்தையும் உருவாக்கக்கூடிய தொழிலை கொடுக்குறாரு. அடுத்து திதி, அனைத்தையும் காக்கக்கூடிய வேலைய திருமாலுக்கு கொடுக்குறாரு. அடுத்து சங்காரம், அனைத்தையும் அழிக்கக்கூடிய தொழில உருத்திரனுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் திரோபவம். திரோபவம் வந்து மறைத்தல் ஆற்றல். நம்ம திரும்ப திரும்ப இந்த 3 விஷயங்கள், பிறக்கிறோம், காக்கப்படுறோம், திரும்ப அழிக்கப்படுறோம், இதே நடந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் திரோபவம்ங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய மறைத்தல் சக்திய நாம உணரும் போது என்ன மறைந்திருக்கு அப்படின்னா இறைவனுடைய அருள் மறைந்திருக்கு. அந்த அருளல் நமக்கு கிடைக்கும். அந்த தலைப்பு வரைக்கும் பார்த்தோம். அப்ப கர்ப்பக்கிரியை, இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வெளியில இருந்து இந்த பிரபஞ்சம் எப்படி அழிக்கப்படுது, உருவாக்கப்படுது, இதெல்லாம் பார்த்தோம். இதேதான் நம்மளுடைய உடலும் உயிரும் ஒரு கருவுல இருந்து எப்படி உருவாகுது, அதெல்லாம் கர்ப்பக்கிரியையில பார்த்தோம். மூவகை சீவ வர்க்கம்.
ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நம்ம 3 சீவங்கள் சீவ வர்க்கங்களா நம்ம வந்து பிரிச்சோம். அவங்களுடைய அந்த பாச மலங்களை கொண்டு ஆணவம் மட்டும் இருக்கிறவங்க விஞ்ஞான கலர், ஆணவம் கண்மம் இரண்டும் இருக்கிறவங்க பிரளயா கலர், ஆணவம் கண்மம் மாயை 3 மலமும் இருக்கிறவங்க சகலர் அப்படின்னு சொல்லி 3 வகை ஆன்மாக்களா பிரிக்கக்கூடியதை பார்த்தோம். அடுத்து பாத்திரம், ஒருத்தருடைய குணம் என்ன, அவங்க தன்மை என்ன, அது பாத்திரம். அப்பாத்திரம், அவங்களுக்கு பொருந்தாதது என்ன, அது அப்பாத்திரத்துல பார்த்தோம். தீர்த்தம், நம்ம உடலுக்குள்ள தலையில இருந்து ஒரு ஒரு அமிர்த நீர் வந்து சுரக்குது, அதுதான் தீர்த்தம். அத நம்ம பருகணும் அப்படின்னா நம்ம அதை உணரணும். அந்த தீர்த்தத்துல குளிக்கிறது, கங்கையில நீராடுறதுன்னா அத உடல் முழுவதும் நாம உணர செய்யணும். அந்த தீர்த்தத்தை நம்ம வெளியில போய் தேட வேண்டாம், உள்ள தேடணும். அது பார்த்தோம். திருக்கோயில் இழிவு, அந்த காலத்துல இது எல்லாத்தையும் நமக்கு புரியுற மாதிரியும் உணர வைக்கிற மாதிரியும் தான் கோயில்கள் எழுப்பி இருக்காங்க. அந்த பழங்கால கோயில்களை நம்ம எப்படி மதிக்கணும், எப்படி பாதுகாக்கணும். அடுத்து அதோமுக தரிசனம். அதோமுக அப்படின்னா இறைவன் வந்து தலைய குனிந்து நமக்கு வந்து ஒரு தரிசனம் காட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த முகத்தை பார்க்கணும் அப்படின்னா நாம தலைய உயர்த்தினாதான் அவரை பார்க்க முடியும். அப்ப நம்மளுடைய கண்களை மேல கொண்டு போய் வச்சு செய்யக்கூடிய அந்த பயிற்சி மூலமா நம்ம இறைவனை வந்து காண முடியும். அதை பத்தி சொல்லியிருந்தாரு. சிவநிந்தை, சிவபெருமானை நிந்தித்தல் கூடாது. அதற்கு நிகரானதுதான் குரு நிந்தை, குருவையும் நிந்திக்க கூடாது. அதற்கும் நிகரானது மகேசுர நிந்தை, அடியார்களையும் நிந்தித்தல் கூடாது. அதுக்கப்புறம் பொறையுடைமை, எப்படி நம்ம அடியாரா அடையிறது இல்ல அடியார கண்டுகொள்றது அப்படின்னா நமக்கு வந்து பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தாதான் அடியவர்களை நம்மளால அடையாளம் காண முடியும். பெரியாரை துணை கோடல், அப்படி ஒரு அடியாரை நாம கண்டுட்டோம்னா அவங்கதான் நமக்கு வழி நடத்தக்கூடிய பெரியோர். அவரை வந்து நம்ம துணையாக கொண்டாதான் அடுத்து 3ஆம் தந்திரத்துல அவர் சொல்லக்கூடிய யோகம் பயிற்சி இதுக்கெல்லாம் நம்ம வந்து தயாராகும். இதுதான் இதுவரைக்கும் நாம பார்த்தோம். இந்த தலைப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். திங்கட்கிழமை நம்ம 3ஆம் தந்திரம் ஆரம்பிப்போம். வணக்கம் பிரியா. அதாவது திருமந்திரத்துல வந்து நீங்க எது பிடிச்சதுன்னு கேக்குறீங்க. நீங்க கேக்குறதே ஒரு வித்தியாசமா இருக்கு. அதாவது ஒரு முத்து மாலையை நம்ம கையில கொடுத்தோம்னா எந்த முத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேக்குற மாதிரி இருக்கு. அந்த முத்து மாலையே நமக்கு பிடிச்சதுதான், அதுல எந்த முத்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேக்குற மாதிரி இருக்கு. சோ திருமந்திரம் வந்து அந்த முத்து மாலைக்கு ஈக்குவல். அது இல்ல இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே விலை உயர்ந்தது. நம்ம தேட கிடைக்காத பொக்கிஷங்கள். இத வந்து இப்ப நம்ம மறந்துருக்கோம். ஆனா இதுல வந்து எல்லாமே ரொம்ப பெஸ்ட். எதுவுமே நம்ம வந்து இதா இதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த நிலையாமை, அந்த 4 நிலையாமையுமே நம்ம உணர்ந்துக்கல. யாக்கை நிலையாமை, அது வந்து நிலை இல்லைன்னு நமக்கு தெரியுது. ஆனா நம்ம உயிர் வாழணும்னு தான் இன்னும் ஆசைப்படுறோம். நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா அதை வாங்கிட மாட்டோமா, இதை வாங்கிட மாட்டோமா, இப்படி வாழ்ந்துட மாட்டோமா, அதை சாப்பிட மாட்டோமா அப்படின்னு தான் நம்ம வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். சோ யாக்கை நிலையாமை, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இறந்துருவோம் தான் தெரியுது. நம்ம இறந்துறதுக்குள்ள இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிட மாட்டோமா, அந்த செல்வத்தெல்லாம் நம்ம அனுபவிச்சிட மாட்டோமா, அந்த யாக்கை நிலையாமைக்கு கீழே ஒவ்வொன்றா வந்துருது. அதே மாதிரி நம்மளுடைய இளமையும் நிலையாமையும் தெரியுது. நம்ம என்ன பண்றோம், சோ கொஞ்ச நாள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி பியூட்டி பார்லர்ல போய் உட்கார்ந்துக்கிறோம். அது அது ஒரு கொஞ்ச நாள் தான். அது வந்து நமக்கு ஜஸ்ட் இப்ப இருக்கிறத ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனாலுமே அது நேச்சுரல் கிடையாது. இதுதான் இளமை வந்து கொஞ்ச காலம் தான். அது தெரியாம நம்ம வந்து பார்லர்ல போய் உட்கார்ந்துக்கிறோம். இந்த மாதிரி செல்வம் நிலையாமை இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து நமக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் வந்து நம்ம வந்து வீணா நம்ம அதுலதான் செலவழிக்கிறோம். சோ இந்த 4 இதை வந்து நம்ம உணரல. இந்த இதை பத்தியே நம்ம உணரல. மக்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு அவேர்னஸ் இல்ல. நம்ம இறந்து போறோம், நம்மளோட சேர்ந்தா அந்த செல்வத்தை சேர்த்து புதைக்க போறாங்க இல்ல.
அது நம்ம சம்பாதிச்சு வச்சதெல்லாம் அது வாட்டி நம்ம பின்னாடி வர தலைமுறைகளுக்கு தான் அது இருக்கு. நம்ம வந்து சம்பாதிச்சு வச்சுட்டு நம்ம அனுபவிக்காம தான் போறோம். வேலை வேலைன்னு சொல்லி ஓடுறோம். வீட்டுல ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். பிள்ளைங்களுக்கு என்ன தேவை ஏது தேவைன்னு நம்ம கேட்க மாட்டோம். அந்த வேலை வேலைன்னு ஓடி சம்பாதிச்சு காசை கொண்டு வந்து வைக்கிறோம். நம்ம உட்கார நேரத்துல நம்ம போயிடுறோம். சோ அந்த செல்வம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது இல்ல. செல்வம் வந்து நிலையாமை, நமக்கு அது கிடையாது அப்படின்றது வந்து அந்த இது இல்லை. இருக்கிற காலத்துல குடும்பத்தோட சேர்ந்து வாழணும்ன்ற ஒரு இது வந்து இப்ப இல்ல. இந்த காலத்துல வந்து அது இல்ல. அந்த ஒரு இது இருக்கு. அப்புறம் மத்த எல்லாமே இது அந்த அக்னி காரியம் வெளியில நடக்கிறது தான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது வந்து கான்செப்ட் வந்து யாருக்கும் தெரியல. எல்லாரும் அந்த கோயில் கோயிலா போறாங்க. சொன்ன மணிக்கு எனக்கு அது வேணும் இது வேணும் தான் நம்ம போய் வேண்டுறோம். ஆனா அந்த கோயில்ங்கிறது வந்து நம்ம உள்ளம்தாங்கிறது வந்து அது யாருக்குமே அந்த கான்செப்ட் தெரியல. போய் போய் நம்ம கோயிலுக்கு போனா நம்ம பிரச்சனை தீந்துரும் அப்படிங்கிறோம். ஆனா நம்ம பிரச்சனையே நம்ம தான். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எங்கேயுமே போக தேவையில்லை. அந்த ஒரு கான்செப்ட் வந்து இப்ப வந்து நம்ம இப்ப எனக்கே தெரிஞ்சாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு இது வர நேரம் நம்மளே அதை வந்து அந்த மதி இழக்கிறதுன்னு சொல்றோம்ல, அது மணிக்கு ஒரு பிரச்சனை வந்தாலுமே நம்ம அந்த மதியை வந்து இழந்துடுறோம். அந்த இது வந்து கரெக்டா நமக்கு தெரிய மாட்டேது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து எல்லாருமே அந்த மாதிரிதான் இருக்காங்க. அந்த அக்னி காரியம்ங்கிறது வந்து அந்த வெளியே நடக்கிறத நம்ம உள்ளுக்குள்ளேயே நடத்தணுங்கிறது வந்து அது தெரிய மாட்டேது. அதே மாதிரி ராசதோட மன்னவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மன்னவன்கிற இது வந்து நமக்கு கிடையாது. சோ வீட்டினோட தலைவன் சொல்லி எடுத்துக்கிட்டாலுமே நம்ம வீட்டுல ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், எப்படி நிர்வாகம் பண்ணணும், ஃபேமிலிஸை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து இப்ப இருக்கிற இது வந்து அதுவும் தெரியல இப்ப ஜெனரேஷனுக்கு. என்ன ரீசன்னா இதெல்லாம் இந்த 2வது தத்திரத்துல வருது பாருங்க. நம்ம பெரியோரை துணை கொள்ளுதல் அது வந்து நமக்கு கிடையாது. நம்ம வந்து யாருமே இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே இண்டிவிஜுவல் ஃபேமிலி. அம்மா அப்பா பிள்ளைங்க சேர்ந்து இருக்கிறாலே அது ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது இப்ப இருக்கிற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அந்த பெரியவங்களோட கைடன்ஸ் இல்லாம எல்லாருமே இப்ப இருக்கிறதுனால அந்த ஒரு தலைவன் என்னென்ன வேலை செய்யணும், ஒரு தலைவி என்னென்ன பொறுப்பா இருக்கணுங்கிற கான்செப்ட் வந்து இப்ப எல்லாருக்குமே இல்லாம போயிருது. சோ இது வந்து 2வது இதோட தொடர்ச்சியாவும் நம்ம வச்சுக்கலாம். அந்த பெரியாரை நம்ம துணை இல்லாம இருக்கிறதும் நம்ம ஒரு இதா இருக்கு. அதே மாதிரி 2ஆம் தந்திரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப இது அந்த கர்ப்ப கிரிகை இருக்கு பாருங்களேன். இட்ஸ் அமேசிங். உண்மையிலேயே எனக்கு அது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நம்ம உடம்பு கரு உருவாகிற போது இருக்கிற ஒரு இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அதெல்லாம் அமேசிங். உள்ளுக்குள்ள வர அந்த 36 தத்துவங்கள் இதெல்லாம் எப்படி எப்படி ஒவ்வொன்றா உள்ளுக்குள்ள என்டர் ஆகுறது, அந்த ஆண் பெண் எப்படி பிறக்கிறது, அந்த குழந்தைங்க எப்படி பிறக்கிறது, இதெல்லாம் அண்ணா அப்பா கிளாஸ் எடுத்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஆண் பெண் கூடும் போது அந்த குழந்தைங்க நம்ம மூச்சு காற்று எந்த விதத்துல இருந்தா அந்த குழந்தைங்க எப்படி பிறக்கும் அப்படின்றது அதெல்லாம் ரொம்ப அமேசிங். ரொம்ப வியப்பா இருக்கு அதெல்லாம். இப்ப இருக்கிறதுல நம்ம வந்து ஸ்கேன் எடுத்து பாக்குறோம், அப்படிதான் பாக்குறோம். அந்த காலத்துல அது இல்லாமே அப்படி சொல்லியிருக்காங்க போது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதை சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப அதெல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்து நம்ம சொல்றோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அமேசிங் அதெல்லாம் சொல்றது. அதே மாதிரி அடுத்து வர சீவகை வர்க்கம். சீவகை வர்க்கமும் அதுவும் சூப்பர். பாத்தீங்கன்னா அந்த ஆணவம் நமக்கு வந்து ஆணவம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கு வித்தியாசமா இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசி அந்த பெரியோரை துணை கொடல் அது வந்து இட்ஸ் சூப்பர். உண்மையிலே கண்டிப்பா ஒரு பெரியவங்களோட கைடன்ஸ், அதாவது வீட்டுக்கும் சரி நம்ம ஸ்கூல் படிக்கிறதுக்கும் சரி, ஒரு பெரியவங்களோட கைடன்ஸ் இல்லாம நம்மளால வந்து ஒரு இதை வந்து கரெக்டா செய்ய முடியாது. அதுக்காண்டி அவங்க கடைசி வரைக்கும் வரணும்னு இல்லை. ஜஸ்ட் நமக்கு அப்ப ஸ்டார்டிங்ல கைட் பண்ணி விட்டாங்கனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம பின்னாடி அதை பிடிச்சுக்கிட்டே வந்துருவோம். இப்ப நமக்கு அந்த ஸ்டார்டிங்கே ட்ரபிள்ங்கும் போது கண்டிப்பா பெரியோர் வந்து நமக்கு வேணும். ஒரு குடும்பம்னாலும் சரி, நம்ம அடுத்து மேல முன்னேறினாலும் சரி, ஒரு பெரியவங்க வந்து கண்டிப்பா வேணும். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது பிரியா. எனக்கு இந்த பிடிச்சதை மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து சொன்னேன்.
அதனால எனக்கு இந்த முத்து தான் பிடிக்கும், அந்த இதுதான் பிடிக்கணும் இல்ல. சோ திருமந்திரம்னாலே ஒரு அருமையான ஒரு முத்து தான். நமக்கு கிடைச்சது வந்து ஒரு வரம் தான் பிரியா. தேங்க்யூ. சூப்பர்க்கா. தேங்க்யூக்கா. சொல்லுங்க ராஜி. சொல்லலாமா? ஆக்சுவலா அவங்க சொன்னதை தான் நான் 2, 3 இது எடுத்து வச்சிருந்தேன். நிலையாமை, கர்ப்பக்கிரியை இது எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன். ஆக்சுவலா நிலையாமை எடுக்கும்போது நான் கிளாஸ் வரல. ஒழுக்கம் இது எடுக்கும்போது தான் நான் வந்தேன். பட் ஆனா திரும்ப அந்த கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம போனோம் இல்லையா, அதுல வந்து பார்த்துட்டு தான் நிலையாமையை போய் திரும்ப எடுத்து பார்த்தேன். அது வந்து ரொம்ப எனக்கு, ஏன்னா அது வரைக்கும் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு நிறைய வந்து ஒரு பிடிப்பே இல்லாம நம்ம இப்படி ஏதோ இது மாதிரி இருக்கிறோமா, ரொம்ப ஆசைப்படுறோமோ அப்படின்லாம் தோணுச்சு. எனக்கு நிலையாமை பிடிச்சு அந்த இது படிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, எதுவுமே இப்போதைக்கு வந்து நம்ம எதையும் வந்து பற்றுன்றது வந்து இருக்கவே கூடாது அப்படின்றது. அது ரொம்ப அமேசிங்கா இருந்தது. அடுத்து அந்த ஒழுக்கம் இதுல வந்து நிறைய பாடல்கள் நம்ம வந்து கேட்டிருப்போம். அரசர் இப்படி இருக்கணும், குடிமக்கள் இப்படி இருக்கணும், குழந்தைகள் இப்படி இருக்கணும், தலைவன் இப்படி இருக்கும், தலைவி இப்படி இருக்கணும்னு நிறைய வரும். முதல்ல அந்தணர்கள் அப்படின்றது பிறப்பாகவே கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது இதுலதான் ரொம்ப ஒரு ஃபார்வர்டான ஒரு திங்கிங்கா எனக்கு தோணுச்சு. நேர்மையான ரொம்ப அமேசிங்கான திங்கிங். ஒரு அந்தணர்கள் அப்படின்னா பிறப்பால் அந்தணர்கள் கிடையாது. நீ காயத்ரி மந்திரமோ சாவித்திரி மந்திரமோ இதெல்லாம் படிக்கிறதுனால நீ அந்தணர்கள் கிடையாது. உன்னுடைய ஒழுக்கம் வந்து என்ன, நீ வந்து அந்த நெறிகளை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தது எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த பாத்திரம் அறிந்து நமக்கு ஒருத்தவங்களுக்கு இது பண்ணணும். யார் யாருக்கெல்லாம் நம்ம அது வரைக்கும் என்ன நினைப்போம், போறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும், நம்ம அப்படித்தானே படிச்சிருக்கோம். இதுவும் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இது. அதாவது இது வரைக்கும் வந்து நம்ம கேட்டது படிச்சது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இரக்க குணம் வேணும், யாரை பார்த்தாலும் இறக்கப்படணும், இறங்கு, ஏழைக்கு இறங்கு அப்படின்னா. இதுல அப்படி கூட சொல்லல. நீ போடுறது செய்யறதுக்கு கூட வந்து தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு அவங்களுக்கு செய்யணும், இஷ்டத்துக்கு வந்து செய்யக்கூடாதுன்னு. எல்லாமே ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறை. திருமந்திரம் படிச்சு உனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு படிக்க படிக்க நிறைய நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதை நம்ம யோசிச்சு யோசித்து நைட்டு தூங்கும் போது, முழிச்சிருக்கும் போது, எல்லா நிலையிலயும் நம்மளால அதை வந்து யோசிக்க முடியுது. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து வந்து கர்ப்பகிரியை, எனக்கு அது எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணன்னு கூட தெரியல. ஒரு கரு உருவாகிறதுன்றது ஒரு லேசான காரியம் கிடையாது. அதுக்கு எவ்வளோ பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு கரு உருவாகுதுன்றது வந்து நேர காலம் மட்டும் கிடையாது, மூச்சு காற்று இது மட்டும் கிடையாது. அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பையில வந்து மலம் அதிகமா இருக்கா, ஒவ்வொருதும் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம இது பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், பொறையுடைமை. பொறுமையா நீ எல்லாத்தையும் எதுக்குனாலும் பொறுமையா இருக்கணும்ன்றது எனக்கு இல்லாத ஒரு விஷயம். அது அது ரொம்ப இதா இருந்தது. அடுத்து இன்னொன்னு வந்து அந்த அதோமுக தரிசனம், இதுவும் ரொம்ப வித்தியாசமானது. தாளை சரணடை அப்படின்னு தான் இருக்கும், இல்லாட்டினா உள்ளத்தில் இறைவன் இருக்கான் அப்படின்ற இதை நம்ம படிச்சிருப்போம். நீ நிமிர்ந்து உனக்குள்ள போய் மேல பாரு அப்படின்றதே ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. எனக்கு அது அந்ததும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கடவுள் வந்து தரிசனம் வந்து நமக்கு எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்புறம் இந்த நிறைய பாடல்கள் வந்து சந்தத்தோட வந்தது. கர்ப்பகிரியில தான் அதை நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணேன். அந்த அந்த பாடலுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப உற்று கவனிக்க ஆரம்பிச்சதே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கவனிக்க ஆரம்பிச்சது. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இன்னும் நம்ம படிப்போம், இன்னும் திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்றது வந்து என்னோட ஆசை. நன்றி பிரியா. ஆமா, அந்த கர்ப்பகிரியிலே தான் கடைசி எண்டிங் ஃபுல்லா தானே தானேன்னு சொல்லி கடைசி எண்டிங் எல்லா ஆஹ் பாடல்களுமே அதுல முடியும். அது இட்ஸ் அமேசிங். நானும் அதே மாதிரி தான் இந்த திருமந்திரத்துல தான் பார்த்தேன். எண்டிங் முடியறதுல இருந்து அந்த திரும்ப அடுத்த பாடல் வந்து ஸ்டார்டிங், அந்த எண்டிங் முந்தின பாடல் முடியிற எண்டிங்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும். அது வந்து நான் அப்பதான் கவனிச்சேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கவனிச்சதே இல்லை. அதே மாதிரி பிரியா சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா பாட்டையும் நான் பார்த்தேன். எல்லாமே அந்த ஏ ஏ அந்த முடிகிற எண்டிங்குமே அப்படியே தான் இருக்கும். ஏ ஏ எல்லா பாடலுமே நான் கவனிச்சேன். நான் ஒன்னாவது அப்படி இருக்குமான்னு பார்த்தேன், இல்ல எதுவுமே இல்லை. ஆம், அந்த செய்யுளுமே ரொம்ப அழகா அத அவர் கொடுத்திருக்காரு.
உண்மையிலேயே ரொம்ப அமேசிங். அவர் கொடுத்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காரு. நம்ம இப்பதான் எல்லாமே ஒவ்வொன்றையும் வந்து சயின்டிபிக் ரீதியா அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவர் வந்து இதெல்லாம் பண்ணாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நம்ம தெரியாம ஸ்கூல் டேஸ்ல வந்து ஒரு 5 மார்க் கிடைக்கும்னு சொல்லி இந்த திருமந்திரம் வந்து வாழ்த்து பாடல் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப நினைச்சாலும் சிரிப்பா வருது. ஒரு 5 மார்க்குக்காண்டி இவ்வளவு பெரிய ஒரு தத்துவ பாடலை வந்து நம்ம அப்பயே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு வருத்தம் தான். நன்றி ராஜி, நன்றி ஜான்சிகா. அப்ப நமக்கு அர்த்தம் புரிஞ்சிருந்தாலும் அதுக்கான பக்குவம் இல்லைல. இறைவன் அதானே சொல்லியிருக்காரு, மறைத்தல். நமக்கு 40 வயசுலதான் அது தெரியணும் இருந்தா அது வரைக்கும் நம்ம கிட்ட மறைச்சுதானே வைப்பாரு. இப்ப பரவாயில்ல, இப்பவாது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி படிக்க ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதுக்கு நன்றி. நீங்க நீங்க வந்து பாடலையும் கொடுக்குறீங்க, அதுக்குரிய பொருளையும் அனுப்புறீங்க. ஆனாலும் அதை படிச்சாலும் நீங்க சொல்ற விளக்கத்தாலதான் ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த விளக்கம் இல்லைன்னா இந்த பாடல்ல எங்களுக்கு படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. அதனால குரு வணக்கம், ரொம்ப ரொம்ப குரு வணக்கம். நீங்க சொல்லி தர்றது ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுலயும் நீங்க சொல்ற அந்த உதாரணங்கள், அந்த இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. மரத்தை பத்தி சொன்னீங்க, ஓரறிவு மரம். அதனால நம்ம எவ்வளவு ரொம்ப கத்துக்க வேண்டியதா இருக்குது. அதே மாதிரி இந்த கத்திரிக்காயை பத்தி சொன்னீங்க. அவங்க வந்து அடியார் நிந்தையில தீவினை நல்வினையா மாறும், நல்வினை தீவினையா மாறும். அதுக்குள்ள உதாரணங்கள்ல நீங்க சொல்லும் பொழுது அவ்வளவு சிறப்பா இருக்கு. நம்ம தெரியாததெல்லாம் நிறைய கத்துக்க வேண்டியதா இருக்குது. அதே மாதிரி அந்த சார் சொன்னாங்க 12 ஜீவ நதிகள் இருக்குது, கங்கை நமக்குள்ளேயே இருக்குது, நம்ம கிட்ட 12 சிஸ்டம்ஸ் இருக்குது. நாம வந்து கங்கையை நமக்குள்ளேயே குளிக்கலான்னு அவங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே அவங்க சொல்ற மாதிரி இந்த துரியோதனன் மாதிரி எடுக்கவோ போர்க்கவான்னு இந்த திருமந்திர மாலைன்னு திருமூலர் பேர் வச்சதுல எல்லா முத்துமே ரொம்ப ரொம்ப உயர்ந்த முத்து தான். எதையுமே நம்மளால விட முடியாது. அதுலயே வந்து இந்த மகேஸ்வரன் நிந்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அடியார்க்கும் அடியார்க்கும் அடியார். அது ரொம்ப ரொம்ப அவ்வளவு அடியாரா இருக்கிறவங்க அந்த பட்டினத்தார், பத்திரகிரியார் இதை பத்தி சொன்னது, அந்த நாயை பத்தி சொன்னது. அதே மாதிரி இன்னொரு இதுல நீங்க நாயினும் கடையாய் பிறந்த அடியேன்னு சொல்லுவீங்க. அந்த சிவபுராணத்துல வருது. அது ரொம்ப சிறப்பா நீங்க சொன்ன விளக்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதை விட இன்னொரு நாள் இந்த பன்றியா ஒரு குரு வந்து சிஷ்யனை சாபம் கொடுத்து பன்றி ஆக்கிடுவாரு. அவனுக்கு பிடிக்காத பன்றி. ஆனாலும் அவன் வந்து இந்த பன்றியா மாறின பிறகு அவன் அதுலயே ரொம்ப விரும்பினான். ஆனால் நம்ம எதையுமே இழிவா நினைக்க கூடாது. இதுதான் உயர்ந்தது, இதுதான் தாழ்ந்தது நம்ம நினைக்க கூடாது. நம்முடைய மனப்பான்மை, வாழ்க்கை முறை எல்லாமே இங்க வந்த பிறகு நிறைய மாறி இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டிருக்குது. அதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். இன்னும் அதோமுக தரிசனத்துல அவர் வந்து உலகத்தை அழிக்கும் போது, அப்புறம் அந்த முருகனை படைக்கும் போது உக்ரமுகமாக வெளிப்பட்டார். அதுவே அந்த யோகிகளுக்கும் முனிவர்களுக்கும் சாந்த முகமாக வெளிப்படுறார் அப்படின்னு. அது ரொம்ப அந்த 6வது முகம், அதோமுகம், அது நம்ம தெரியாத அந்த ஒரு முகத்தை பத்தி சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் அந்த குண்டனை நித்திய தீர்த்தம் பற்றி படிக்கும்போது அது எப்படி தாமச ராட்சத சாத்விக குணம் வரும்போது கருப்பாகி சிவப்பாகி அப்புறம் வெள்ளையா மாறி அதுல நம்ம நீராடலாம், நம்ம புண்ணியம் வரலாம்னு சொன்னீங்க. இப்படி சொன்ன ஒவ்வொரு தத்துவமும் ரொம்ப அந்த இங்க வந்து அட்டன் பண்ற நேரம் ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான நேரம். அதுக்கு இணையா எதுவுமே சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. நான் எல்லாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லிட்டே இருப்பேன். அந்த வாரம் ஃபுல்லா இது நல்லாச்சு, அது நல்லாச்சு, இசைன்னுட்டு இதை பத்தி பேசுறதே எனக்கு நான் பாடும் பணியாக அருள்வான்ற மாதிரி இதை பத்தி சொல்றதே என்னுடைய பெரிய வேலையா வச்சிருக்கேன். நான் சொல்லாம என்னால மனசுக்குள்ளே மூடி வச்சுக்க
முடியல. என்ன அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஓகே, தேங்க்ஸ். ரொம்ப நன்றிமா. இவ்வளோ ஆர்வமா நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு பிடித்தது அதை நீங்க எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கீங்கன்றத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒருத்தவங்க கூட சேர்ந்து படிக்கிறது எங்களுக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றிமா. வேற யாரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா? சண்முக சுந்தரம் சார், சாந்தி மேம். சாந்தி மிஸ் ஒரு நிமிஷம். சண்முக சுந்தரம் கடையில பிஸியா இருப்பாங்க. இல்ல அவ்வளவு இல்ல, இருக்கட்டும் மேடம். அவங்களே பேசுறாங்க, பேசுறேன். சரி சொல்லுங்க சார், ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க, அடுத்து சாந்தி மேம் பேசுவாங்க. இல்ல, மூன்றாவது தந்திரத்தை ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு. மூன்றாம் தந்திரத்துக்காக வெயிட்டிங்கா? சரி சரி, ஓகே சார், தேங்க்யூ சார். சொல்லுங்க சாந்தி மேம். அனைவருக்கும் வணக்கம். திருமந்திர கிளாஸ் கிடைச்சதே நமக்கு ஒரு பாக்கியம்தான். அதாவது இந்த 96 தத்துவங்கள் தனித்தனியா ஃப்ரீயா ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த திருமந்திரம் படிக்கிறப்பதான் அது வந்து எப்படி ஒரு உயிர் ஃபார்ம் ஆகுறப்ப ஒவ்வொரு தத்துவமா வந்து கடவுள் வந்து உள்ள வச்சு அந்த ஒரு உயிரை படைக்கிறாரு. அப்ப 96 தத்துவங்கள் வந்து நம்மளை இயக்குது அப்படிங்கிறது வந்து இப்பதான் புரிஞ்சிச்சு. அது மாதிரி இந்த மாயை, கண்மம் அதெல்லாம் விட்டொழிக்கிறப்பதான் நம்ம வந்து ஒரு நல்ல ஆன்மீக இதுக்கு வர்றோம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து திருமந்திரம் வந்து கத்து கொடுத்துருக்கு. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்தான். இந்த இது நமக்கு தெரிகிறது. அதுக்கு முன்னாடி ஒரு உயிரை எப்படி ஃபார்ம் ஆகுது, எதனால நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வருது, அந்த இதெல்லாம் வந்து ஒரு அதுக்கான விடைகள் தேடிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து இந்த கிளாஸ் வந்து அதுக்கான ஒரு நல்ல விடையை வந்து கொடுத்துச்சு. நல்ல புரிதலை வந்து கொண்டு வந்திருக்கு. ரொம்ப நன்றி பிரியா. நன்றி சாந்தி மிஸ், நன்றி. இந்த திருமந்திர கிளாஸோட சேர்ந்து நம்ம யோகா கிளாஸையும் சேர்ந்து பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு பிரியா. நம்ம திருமந்திரத்துல படிச்சதையே யோகால அப்ளை பண்றோம், யோகால படிச்சதை அப்படியே திருமணத்திரத்துல வருதா. அது வந்து ரொம்ப நமக்கு பிராக்டிக்கலாவும் சில இது பண்ற மாதிரி இருக்கு. தியரிட்டிக்கலா நீங்க சொல்றதுமே ரொம்ப அருமையா இருக்கு. உண்மையிலேயே இந்த கிளாஸ பத்தி நம்ம சொல்லணும்னா இந்த ஸ்டேஜ் நமக்கு கண்டிப்பா இந்த காலத்துல வந்து கண்டிப்பா நம்ம திருமந்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. கண்டிப்பா இந்த கிளாஸ் கிடைச்சது உங்களாலதான். நிஜத்துக்கே ரொம்ப தேங்க்யூ பிரியா. நாங்கெல்லாம் அதாவது என்ன சொல்றேன்னா, நானும் அப்படிதான். அவங்க மேம் சொன்னாங்க, விஜயலட்சுமி மேம், நான் டெய்லி எல்லாத்துலயும் சொல்லுவேன்னு. அதே மாதிரிதான் நீங்க ஏதாவது அன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொன்னீங்கன்னா கரெக்டா ரிலேட்டடா இருக்கும், நம்ம லைஃபுக்கு ரிலேட்டடா தான் வரும். எங்க வீட்டுல எங்க பாப்பா கிட்ட, தம்பி கிட்ட இப்படி ஒவ்வொன்றா நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு தம்பு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நம்ம இப்படி எல்லாம் செஞ்சோம்னா இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லும் போது நம்மளுக்கே திரும்ப ரீகால் ஆகுற மாதிரி இருக்கு. அத மறக்கவே மாட்டேது. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அதே மாதிரி நைட்டு நம்ம படுக்கும் போதுமே அந்த ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு மனசு. நம்ம படிச்சுட்டு நம்ம படுக்கிறோமா, வேற வீட்டு நினைப்போ வேற எந்த பிரச்சனைகளுமே நம்ம மைண்டுக்குள்ள வரல. அது ஒண்ணு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க சேவை மேலும் தொடரணும் பிரியா. ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றிக்கா, நன்றி. வேற சொல்லுங்க சார். கடைசியா நம்ம பார்த்ததுல அந்த பெரியார் துணை கொள்ளலாம் நம்ம மேடம் பார்த்தோம். அவங்க வந்து ஒரு குருவை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாருமே அவங்கள சொல்ல மாட்டாங்க. நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்காவது யாராவது கேட்பாங்க.
யாருமே அதை மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சொல்லவே இல்லை. நானும் அன்னைக்கு எதிர்பார்த்தேன், அதுக்கடுத்து இன்னைக்கும் இல்ல சார், எங்க மனசுக்குள்ள இருக்காங்க பிரியா வந்து. அவங்க தான் அது குருவுக்கு வெளியில எல்லாம். வரலையே, அதான் அவங்க கேக்குறாங்க. இல்ல, அதான் விஜயலட்சுமி குரு மேம் வழிகாட்டுறா. சொல்லிட்டாங்கல்ல, குரு வணக்கம், நீங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க இத ஆரம்பிக்கலைன்னா நாங்க கத்துக்கிறது நிறையவே தெரிஞ்சுக்காம இருக்கும். அந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்க புக்ல கொடுத்தாலுமே நீங்க சொல்ற விளக்கங்கள் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு, அந்த லைஃப்க்கு ஈஸியா இருக்கு. புக்ல வந்து அந்த பொருளோட கருத்து தான் சொல்றாங்க. பட் பிரியா அவங்க ஆமா. சொல்றது எப்படின்னா, நம்ம லைஃபையும் அதாவது அண்டத்துல இருக்கிறதான் பிண்டத்திலயும் இருக்கிறங்கிற மாதிரி அந்த அர்த்தத்துல சொல்லுவாங்க. சோ அதனால பிரியா இல்லாம திருமந்திரம் கிளாஸ் இல்ல, திருமந்திரம் கிளாஸ் இல்லாம பிரியா இல்ல சார். ஆஹ் ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால பிரியா தனி, திருமந்திரம் கிளாஸ் தனின்னு இல்ல. சார் அன்னைக்கேவும் இத சொன்னாங்க. இப்ப நான் வந்து இதுல என்னோட பங்கு எதுவுமே கிடையாது. நான் எல்லாமே எங்க அண்ணன்ட்ட வந்து நான் கேட்பேன். அது போக கொஞ்சம் யூடியூப்ல போய் மற்றவங்க சொல்றது எல்லாமுமே பார்ப்பேன். நான் மொத மந்திரத்துல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள மந்திரங்கள் எல்லாமே நான் யூடியூப்லயும் நான் நிறைய பேரோட ஸ்பீச்ச கேட்டிருப்பேன். குறைஞ்சது ஒரு 10 பேரோட இத வந்து கேட்டிருப்பேன். ஆனா ஒருத்தரோட கருத்துமே வந்து எங்க அண்ணனோட கருத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. எங்க அண்ணனோட கருத்து அது வந்து புதுவிதமா அவங்க சொல்லாத விதத்துல எங்க அண்ணன் யோசித்து சொல்றதான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நடுவுல வந்து நான் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்து எங்க அண்ணன் சொன்னது இன்னும் பல சான்றோர்கள் சொன்னதை நான் வாங்கி சொல்றேன், அவ்வளவுதான். இது வந்து நூலறிவு தான், எனக்கு இருக்கிறது நூலறிவு தான். இன்னும் அடுத்த நிலைக்கு நம்ம இன்னும் போகணும். அதனால நம்ம எல்லாருக்குமே சிறந்த குரு வந்து நமக்கு கிடைப்பாங்க. நான் என்ன பொறுத்தவரை எங்க அண்ணனை வந்து நான் குருவா நினைக்கிறேன். எனக்கு அவன் வந்து வழிகாட்டுவான்னு. எனக்கு இந்த இந்த பிறவியில எனக்கு எந்த ஞானமும் கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னொரு பிறவி கொடுக்கும்போது எனக்கு இதே அண்ணனை கொடுத்து இதே குருவா எங்க அண்ணனையே என் கூட வச்சிரு அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து குரு கிடைச்சிட்டாங்க, நான் அவரை தொடர போறேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து இருக்கு. ஸோ என்னோட குரு உங்க எல்லாருக்கும் குருவா இருந்து உங்களையும் வந்து வழி நடத்தி செல்வாங்க. அதனால நமக்கு வந்து அந்த பெரியோரை துணை கோடல் வந்து கிடைச்சிருச்சு. அந்த திருப்தியோட நம்ம அடுத்த தலைப்பு போகலாம். அந்த வேற அண்ணா சொன்னதுல வந்து அந்த ஆணவத்துக்கும் ஆஹ் ஆணவத்துக்கும் நான் அப்படின்றதுக்கும் எனக்கு மட்டும் என்னுடைய அது ரொம்ப 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 அருமையா இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் வந்து எனக்கு வேணும்னு சொல்றதுக்கு கூட நம்ம சில சமயம் யோசிப்போம். குழந்தைங்க கிட்டே உனக்கு கேட்கற அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது எவ்வளவு தேவை, எவ்வளவு அவசியமானது அப்படின்றது இப்ப அதுவுமே வந்து நம்ம நிறைய ஒரு சில விஷயங்கள் வந்து புரியுது நமக்கு. நான் எனக்கு அப்படின்லாம் கேட்க கூடாதுன்னு நினைச்சது போய் அதுவும் தேவை நமக்கு, அதுவும் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே மேம். ராஜீவ் சார், கனகவல்லி மேம், ஆனந்த் சார், நானு இப்பதான் இது கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். 2-3 வட்டமா இருக்கேன். 2 தடவை அண்ணா வந்தாரு. பன்னீர் திருமுறை பாராயணத்தப்ப நான் இதை நிறைய தடவை படிச்சிருக்கேன். பாட்டா படிச்சிருக்கேன். அதே மாதிரி தாய்மானவர் ஆலயத்துல வந்து வேலி வைக்கும்போது இதுல இருந்து ஒரு 89 பாட்டு எடுத்து படிப்பாங்க. அந்ததுக்கு அர்த்தம் எனக்கு கொஞ்சம் தெரியும். தாய்மானவர் வகுப்பு எடுக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு பார்த்திருக்கேன். இப்பதான் ஆனா நீ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறதுனால வேண்டிக்கு அதை தினசரி ஒன்னொன்னு கேட்டுக்கிட்டு வரேன். நல்லா இருக்கு. முழுசா படிப்பா. நன்றி நன்றி மேம். எங்களுக்கும் ஒரு நாள் அந்த தாய்மானவர் வகுப்பு எடுங்க மேம், நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது. வணக்கம் மேடம். நான் கற்பகரிகை கிளாஸ்ல இருந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்க. குருவர்களும் திருவர்களும் கூடி இந்த அடியார் கூட்டத்தில் அனைவருக்கும் நன்றி மேடம். நன்றி சார். வேற யாரும்? வேற யாரும் அவங்க கருத்தை சொல்லல.
சொல்லுங்க சார். ஆனந்த் மேம், சார். அது முதல் தந்திரம் இரண்டாம் தந்திரத்துல இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இது அகத்தியம் அப்படிங்கிறதுல வந்து உடல் மனம் கட்டுப்பாட்டோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவசியத்தை உணர்ந்துட்டு அதுல தெரிஞ்சுக்கிட்டோம். கேக்குதுங்களா மேம்? கேக்குது. கேக்குது சார், சொல்லுங்க. நான் தான் என்ன மியூட் பண்ணியிருந்தேன். ஓகே மேம், தேங்க்யூ. அவ்வளவுதான் மேம், நிறைய இருக்கு இருந்தாலும் சரி மேம், சரி. தேங்க்யூ. உங்களுக்கு பிடித்த தலைப்பு அந்த அகத்தியமா இருந்தது. ஓகே சார், இல்ல நன்றி. அது போக கூட இன்னும் கூட இந்த யாக்கை நிலைமையில உடலுக்கு வந்து எவ்வளவு முக்கியம், உடல் ஆரோக்கியம், அது ஆரோக்கியமா இருந்தாதான் ஆன்மீக வளர்ச்சியை நம்ம முன்னேற முடியும் அதுல அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த அடிப்படையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வேற யாரும்? எனக்கு வந்து ரொம்ப பிடித்த தலைப்பா ஆச்சரியமா இருந்த தலைப்பு வந்து எலும்பும் கபாலமும் அப்படிங்கிற தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுல வந்து கோயிலுக்கு இதுக்கெல்லாம் பெருசா கூட்டிட்டு போனதே கிடையாது. அப்ப எனக்கு ஆஞ்சநேயர் யாரு, எப்படி, என்ன கதை எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. எல்லா சாமியும் எனக்கு ஒரே மாதிரி தெரியும், பிரிச்சு பார்க்க கூட தெரியாது. அப்படிதான் எங்க வீட்டுல வளர்த்திருந்தாங்க. ஆனா சிவபெருமான மட்டும் நம்மளால மைண்ட்ல வச்சுக்க முடியும். இவருதான் சிவபெருமான் சொல்றாங்க. ஏன்னா அவரோட ஒவ்வொரு இதுவுமே மற்ற தெய்வங்களை விட அது வித்தியாசமா இருக்கும். அதுலயும் அவர் அந்த எலும்பு மாலை போட்டு அந்த உடம்பெல்லாம் அந்த திருநீர் பூசி இருக்கிறது என் மனசுலே இருக்கும். அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறது நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். ஆனா அது வந்து எனக்கு புரிஞ்சது கிடையாது. இந்த திருமந்திரம் படிக்கும் போதுதான் அதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது, அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாமே வந்து அவரு எப்படி பாதுகாத்து வச்சிருந்து அது வரைக்கும் வந்து நம்ம செஞ்ச வினை நமக்கே எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு ஏத்துக்க முடியாத மாதிரி இருந்தது. இந்த 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 பாடல் படிச்சதுக்கு அப்புறம் தான் யாரோட வினையும் நமக்கு வரல, நம்ம செஞ்ச வினைதான் நமக்கு வருது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஏத்துக்க முடிஞ்சுச்சு. இந்த பாடல் படிச்சதுக்கு அப்புறமே நான் லைஃப்ல நிறைய விஷயங்களை வந்து மாத்திக்கிட்டேன். ஏன்னா நான் செஞ்சதுதான் எனக்கு திரும்ப திரும்ப வருது. இந்த பிறவில நம்ம யாரையும் கோச்சுக்கிட்டோ வருத்தப்பட்டோ ஒண்ணுமே ஆக போறது இல்ல. நம்ம செஞ்சது தானே வருது, அதை சந்தோஷமா ஏத்துக்கணும், அதை அனுபவிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவம் வந்து அந்த எலும்பும் கபாலமும் படிச்சதுக்கு அப்புறம் வந்துச்சு. இது இரண்டாம் தந்திரத்துல. முதலாம் தந்திரத்துல வந்து நான் இதுபடி இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணது நடுவு நிலைமை. அந்த நடுவு நிலைமை அத படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நாமளும் அந்த நடுவு நிலைமையில இருப்போம், அதுல இருந்தாலே போதுமே, எல்லாமே நமக்கு வருமே அப்படிங்கிறது எனக்கு அதுல உணர்ந்துச்சு. ஸோ இந்த ரெண்டுலயும் எனக்கு இந்த ரெண்டு தலைப்பு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. எல்லா தலைப்புமே வந்து ஜான்சிகா விஜயலட்சுமி மேம் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான தலைப்பு தான். அதை எனக்கு தெளிவா புரிய வச்சதுக்காக எங்க அண்ணனுக்கு நன்றி சொல்றேன். அவன் அவ்வளவு தூரம் எனக்கு புரிய வச்சனாலதான் என்னால உங்களுக்கு வந்து புரிய வைக்க முடிஞ்சது. ஓகே, நம்ம இதே ஸ்பிரிட்டோட அடுத்த தந்திரங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம். வேற எந்த கருத்தும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரெக்கார்டிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே அண்ணா, நீ எதுவும் சொல்றியா? நான் நல்லா முதர்ந்து கவனிச்சு தான் பிரியா இருந்தேன். இன்னைக்கு ஃபுல்லாவே இருந்தேன். எல்லாரும் மக்கள் அவங்க உள்ளத்துல இருந்து உணர்வுல இருந்து வெளிவந்த ஃபீட்பேக்கு கருத்தா தான் பார்க்குறேன். ஜான்சி மேடம், அப்புறம் நம்ம ராஜி சாம் மேடம், அப்புறம் அதே மாதிரி நம்ம விஜயலட்சுமி அவங்க பேசும்பொழுது எனக்கு உச்சில இருந்து அப்படியே கொஞ்சம் தண்ணியே வந்துருச்சு கண்ணில். நான் அவங்க வந்து டெய்லி அவங்க கவனிக்கிறத பார்க்க முடியுது. அவங்க எவ்வளோ தெளிவா அவங்க மனசுல இருக்கத ரொம்ப தெளிவா அவங்க சொல்றாங்க இல்லையா?
அதே மாதிரி அவங்க அவங்க சொல்லும்போது அவங்களோட வயசுலயும் இப்பயும் நான் இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லும் பொழுது, அஹ், சரி நீ பண்ணக்கூடியது அஹ், ரொம்ப சரியானதா தான் இருக்கு. ம் ஆமா. அதே மாதிரி நீ பேசுனதும் கேட்டேன். அது ரொம்ப டச்சிங்கா தான் இருந்தது. ஆமா. அது ம் அது வந்து எனக்கும் வந்து தமிழ் அ இங்க புத்தகங்கள் வச்சிருப்பேன். புத்தகங்கள்ல ஏதாவது ஒரு 18 சித்தர் பாடல்கள் இருக்கு. பதஞ்சலியோட யோக சூத்திரமும், திருமந்திரத்தையும் கம்பேரிசன் பண்ணி ஒரு 2, 3 புக் வச்சிருக்கேன். சும்மா ஒரு பக்கத்த எடுப்பேன். அவ்வளோதான் படிக்கிறது. அந்த ஒரு இத வந்து ஒரு செய்யுள படிச்சுட்டு அப்படியே மனசுக்குள்ள அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருப்பேன். அது வந்து இந்த தமிழ் வந்து நமக்கு அதுவே சொல்லித் தரும். இன்னைக்கு காலையில அந்த ஒரு வார்த்தைய வேற ஒரு மாரியா பிரிச்சிருப்போம். அதையே அசை போட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது, சாயங்காலம் அதே வார்த்தை வேற மாரி பிரிஞ்சு நமக்கு பொருள் குடுக்கும். இல்லையா? அப்ப நீ இந்த திருமந்திரம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நீ அனுப்புற இதுல விஜயலட்சுமி மேடம் ஏதோ பேசுறாங்க. பிரியா. விஜயலட்சுமி மேம் மியூட்ல இருக்கீங்க, அதனால நீங்க பேசுறது கேட்காது. அன்மியூட் பண்ணேன். இல்ல என்னால பண்ண முடியாது, அவங்க தான் பண்ணணும். அப்படியா? ஆ. அவங்க ஏதோ எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ம். கேக்குதா உங்களுக்கு? இல்ல அவங்க இன்னும் இது பண்ணல. அவங்க கொஞ்சம் லேட்டா தான் அந்த மியூட் எடுத்து விடுவாங்க. வந்துட்டேன். அந்த வந்துட்டாங்க. மேம் திரும்ப அதாவது திருவள்ளுவர் வந்து நவில்தோறும் நூல் நயம் போலும்னு சொன்னாங்க. கேக்கலையா? கேக்குதுமா, சொல்லுங்க. அந்த மாதிரி அந்த ஒரு பொருள் வந்து திரும்ப திரும்ப ஒரு முறை ஒரு பொருள், இன்னொரு முறை இன்னொரு பொருள். அதனால அது படிக்க படிக்க இன்பமா நமக்கு வேற வேற பொருள் கொடுத்து இன்னும் அது உள்ள ஆழமா செய்ய வைக்குது. நீங்க சொல்றது நல்லா இருக்கு. ஆமா, அதான் தமிழே அமுத தமிழ் இல்லையா? அந்த தமிழ்ல அந்த பொது புரிஞ்சதும் நமக்குள்ள ஒரு ஆர்வம், ஒரு ஈர்ப்பு, ஒரு போதை எல்லாமே தமிழ் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆமா. அப்படி பிரியா அனுப்பி விடுறதுல சில நேரம் அவ 4, 3 அனுப்புவா. நான் என்னால 1 தான் வந்து இது பண்ண முடியும். ஆனாலும் அத பிரியாக்கு சொல்லி, அவ உங்களுக்கு சொல்லும்போது, அவ ஒரு பக்குவமா அவ எடுத்து சொல்றத கேட்கும் பொழுது இன்னமும் நல்லா இருக்கு. இது தொடர்ந்து போகட்டும். தொடர்ந்து போகட்டும். நம்மளுடைய கர்மங்களையும் நம்ம பண்ணுவோம். ஆமா. அதாவது இந்த திருமந்திரம் பாருங்களேன், ஒவ்வொரு வரியும் 12 எழுத்து இருக்கும். ஒவ்வொரு வரியும் 12 எழுத்து இருக்கும். புள்ளி வச்ச எழுத்த வந்து எண்ணக்கூடாது. புள்ளி வச்ச எழுத்து இல்லாம எதை எண்ணாலும் 12 இருக்கும். அதுதான் எண்ஜான் உடலுக்கு சிரசே பிரதானம். இந்த சிரசுக்குள்ள ஒரு 12 அங்குலம் இருக்கு. அந்த 12 அங்குலத்துக்குள்ள காற்றை வந்து சுழலணும். சரிங்களா? இனிமேல் சொல்லுவார் அவர். அடுத்த இதுல தானே 3வது தந்திரத்துல அந்த 12 அங்குலம் வந்து காற்றை வந்து தலைக்குள்ள எப்படி சுழற்ற முடியும். இதை கவனிங்க. அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி. அதை நீங்க எப்பனாலும் பண்ணலாம். சரிங்களா? அதாவது ஒரு சான் அப்படின்னா நம்மளுடைய கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது டிப் ஆஃப் த லிட்டில் ஃபிங்கர் அந்த டிப் ஆஃப் த தம் இல்லையா, இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஒரு சான் அப்படின்றது. அதான் அது காமியம் பிரியா. ஒரு சான். சரியா? சரி. இந்த ஒரு சான் அப்படின்றது 12 அங்குலம். அங்குலம் காமியம் பிரியா. 4 அங்குலம் காமி. 4 அங்குலம் காமி. அங்குலம்ங்கிறது இதுதானே? அதான் பிரியா அங்குலம். 4 அங்குலம். 4 ஃபிங்கரை பெருவரல மடிச்சிட்டு பெருவரல மடிச்சுக்கோ. இதான் வந்து இதான் 4 அங்குலம். இது மாதிரி 3 மடங்கு அதிகமானது தான் சான். அதை நீங்க கரெக்டா வச்சு பாருங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா, ஆமா பாருங்க, வைங்க. அது ஒரு சான் வைங்க, கரெக்டா இருக்கும்.
புரியுதுங்களா? ஒரு சான் அப்படின்றது 12 அங்குலம். எண்சான் உடம்பு அப்படின்னா 8 × 12 அதுதான் 96. 96 அங்குலம் தான் உன்னுடைய டோட்டு உச்சந்தலை உச்சி வரைக்கும். சரியா? அதுல தலைக்குள்ளனா உங்க நெற்றிக்கண்ணை வந்து மையமா வச்சுட்டு மேல ஒரு 12 அப்படி பண்ணி காமிப்பிரியா? பாருங்களேன். அதை வந்து மேல 12 கீழே ரேடியஸ் 12 ரேடியஸ் இது பண்ணி சுத்துறோம் இல்லைங்களா? ஆமா, இதுதான் சிரசு. சரிங்களா? எண்சான் உடலுக்கு இந்த தலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு சான் அந்த ரேடியஸ் இருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ள நீங்க வந்து அதுக்குள்ள நம்ம வந்து காத்த ஊத தெரியணும். ஆமா, காத்து அதுக்குள்ள போகணும். நம்ம மூக்குலயே வெளியே விட்டுறோம், பேசும்பொழுது வாயில வெளியே விட்டுறோம் இல்லைங்களா? ஆனா அதை நம்ம சரியான பயிற்சியில நம்ம இது பண்ணோம்னா அந்த தலைக்குள்ள அந்த 12 அங்குலத்துல அப்படியே சுத்தம். சரிங்களா? அப்படி சுத்த சுத்த உங்களுக்கு நாதம் கேட்கும், விந்த பார்க்க முடியும். சரியா? ஆமா, நீங்க அந்த ஆத்ம யோகா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ, இவ்வளவு நாள் இருக்குமோ, நிறைய அன்னைக்கு சொன்னாங்க ஒரு நாள். நம்மளுடைய கர்மத்தை நம்ம வாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க விறகு வெட்டுறது தான் உங்க கர்மமா இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா, சமைக்கிறது, வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைச்சு போடுறது தான் உங்க கர்மம்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா அந்த சிவகதி நடக்கணும். சிவகதின்றது அந்த தலைக்குள்ள அந்த எண்சான் அந்த அந்த தலையில சென்டர்ல இருந்து அந்த ரேடியஸ் போடுறோம் இல்லைங்களா? அதுக்குள்ள நம்ம வந்து சிந்தனைய அங்க கொண்டு வந்தாலும் சரி, காற்று அங்க கொண்டு வந்தாலும் சரி, நீங்க வந்து அங்க சதாசிவத்துக்கு தரிசனம் பண்றீங்கன்னு அர்த்தம். நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா அப்பப்ப நம்ம வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவனை தரிசித்துட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தாலே நமக்கு புண்ணியம் வரும். சரிங்களா? அதைத்தான் திருமூலர்னு சொல்லுவாரு. நம்ம பெருசா நம்ம எதுவுமே இது பண்ண தேவையில்ல, பொறுமையா கொஞ்சம் காத்துக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு. அதாவது ஹரிஹர சம்போ, ஹரிஹரன் பேர் வைப்பாங்க இல்லையா? ஹரி அப்படின்னா திருமால்னு அர்த்தம். ஹரன் அப்படின்னா சிவன் அர்த்தம். அது ஒரு பஜனை, ஹரிஹர சம்போ, ஹரிஹர சம்போ, ஹரிஹர சம்போ. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சிவனுக்கு திருமாலுக்கு காது கேட்குமா, அப்புறம் நம்மளை கூப்பிட்டுக்குவாங்களாம். அதனால ஹரிஹர சம்போ, ஹரிஹர சம்போ அப்படின்ட்டு வடக்கு நோக்கி நடந்து போவாங்க. ஒருத்தர் அவர் வந்து அவரோட இது வந்து அரிசி விற்கிறவர். அவர் ஒருத்தர் வந்து அவரோட கர்மம் என்னன்னா அரிசி, வசம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன குழந்தைக்கு வசம்பு. சரியா? இது 2 தான் விற்பாரு. வசம்பு வசம்பு, அரிசி அரிசி, வசம்பு அரிசி அப்படின்னு கூவி கூவி விற்பாரு. மக்கள் எல்லாம், ஏன்னா வந்து அந்த காலத்துல ஒரு வீடு, இப்ப எங்க அப்பா பாத்தீங்கன்னா 13வது ஆளு. பாத்தீங்களா? எங்க அப்பா வந்து கடைக்குட்டின்பாங்க, 13வது ஆளு. அப்ப வந்து ஒரு ஒரு வீட்டுல எப்பயுமே குழந்தைகள் இருக்கும். அதனால வந்து அங்க வசம்பு வந்து அந்த காலத்துல விற்பாங்க. குழந்தைகளுக்கு நரம்பு மண்டலம், வசம்பு நரம்புன்பாங்க இல்லையா? நரம்பு ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து கபம் அதிகமா இருக்கனால நரம்பு மண்டலத்தை ஈஸியா அடைச்சிக்கும். அதனால அரிசி எல்லாருமே சாப்பிடுவாங்க. வசம்பு அதே மாதிரிதான் வயசானவங்களுக்கும் நரம்பு தளர்ச்சி வராம இருக்குன்னா அந்த காலத்துல வந்து வசம்பு வாங்குவாங்க. இது 2 தான் அவர் விற்கிறாரு. வித்து அவர் எல்லா கர்மமும் பண்ணி அவர் குழந்தை குட்டி பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டாரு. சரிங்களா? அதாவது வசம்பு வசம்பு பார்த்தீங்கன்னா வாச சம்பு. சம்பு அப்படின்னாலே நெல்லுன்னு அர்த்தம். சரிங்களா? எங்க நெல்லு வளருதோ
அது சம்பா, சீரக சம்பா. சம்புனா நெல்லுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எங்கு நெல்லு வளருதோ அங்கதான் வசம்பும் வளரும். புரியுதுங்களா? 2மே சல்லி வேறு. பார்த்தா ஒரே மாரி இருக்கும். ஒண்ணு வந்து வசம்பு, இன்னொன்னு வந்து அரிசி. 2க்குமே ஒரே மாரியானது. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. வசம்பு செடி எப்படி இருக்கும்னு. நமக்கு நெறைய பேருக்கு தெரியாது அது. அப்ப அந்த காலத்துல யாரு வந்து பக்குவமா அரிசி வைக்க முளைக்க வைக்க தெரியுறாங்களோ, அவங்களுக்கு வசம்பும் அவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு வசம்பு வேணும்னா யார் அரிசி கொண்டு வந்து குடுக்குறாங்களோ, அவங்கட்ட சொன்னா வசம்பு குடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால வசம்பும், அரிசியும் ஒருத்தர் விக்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒண்ணுதான். இப்பதான் அந்த பழக்கத்துல இல்லன்னு வச்சுக்கங்களேன். ம். அப்ப அவரு இதே தான் இது பண்ணி அவரு முதிர்ச்சி அடைஞ்சு எல்லாம் கர்மங்களையும் முடிச்சுட்டு தான் நெனைக்கிறாரு. ஒரு குருவ போய் பார்க்குறாரு அவரு. குருவ போய் பார்த்துட்டு, "நான் வந்து என்னுடைய கர்மம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். ஆமா, இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் நான் வந்து வசம்பு அரிசிய கூவி கூவி விக்கிறது? நான் வந்து கர்மத்தெல்லாம் நிப்பாட்டிறலாமா?" அப்படின்ட்டு கேட்குறாரு. "கர்மத்த நிப்பாட்டினா நான் என்ன பண்ணணும்? நான் சிவனடியில போய் சேர்றதுக்கு" அப்படின்ட்டு. அப்ப அந்த குரு சொல்றாரு, "கர்மத்த வந்து நீ பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இரு. எதுக்கு நிப்பாட்டுற? ம். ஆமா. இந்த கர்மம் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். பிரியா இந்த கர்மம் யோகா டீச் பண்ற கர்மத்துக்கு தான் வந்திருக்கா. ரிட்டயர்மெண்ட்டே கிடையாது இதுக்கெல்லாம். இல்லையா?" அது அவர் சொல்றாரு, "நீ ரிட்டயர்மெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா, நீ அரிசியும் வசமும் விக்கும் பொழுது, சிவன நெனச்சுக்கோ. திருமால நெனச்சுக்கோ. ம். நீ வசம்பு அரிசின்னுல சொல்ற. அரிசி, வசம்பு, அரிசி, வசம்புன்னு சொல்லி சொல்லும்போதெல்லாம் சிவன நெனச்சுக்கோன்னாராம். அவரு அரி, சிவ, சம்பு. திரும்ப திரும்ப சொன்னோம்னா, அரி, சிவ, சம்பு, அரி, சிவ, சம்பு அப்படின்னு சொல்லி அவர் ஞானம் அடைஞ்சுட்டாராம். அதனால நீங்க உங்களுடைய கர்மத்த மாத்தணும். நான் வந்து இந்த கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத தவிர வேற கர்மம் பண்ணணும். இல்ல இந்த கர்மத்தெல்லாம் நான் எப்ப முடிக்கிறேனோ அப்பந்தான் எனக்கு புண்ணியம் வரும். அப்படின்லாம் நீங்க நெனச்சு குழம்பிக்காதீங்க. உங்க கர்மத்த பண்ணிக்கிட்டே இருங்க. அரிசி விக்கிறதா இருந்தா அரிசி கூட வீங்க. ஆனா மனசுக்குள்ள ஹரிஹர சம்போ அப்படின்ற மாரி ஒரு நாதம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. இத உங்களுக்கு சொல்லலாம்னு தான் நெனச்சேன் இன்னைக்கு. ம். அதனால எந்த கர்மமா இருந்தாலும் நம்ம குழந்தை குட்டிய பார்க்கறது வேற யாரு பார்த்துக்குவா? நீ தான் பார்க்கணும். இல்லையா? ம். காலையில அ என் பொண்டாட்டி எனக்கு காஃபி போட்டு குடுப்பா சில நேரம். முக்காவாசி நான் அவளுக்கு சமைச்சு குடுக்குறது. இது எல்லாமே நம்மளுடைய கர்மம். மக்களை ஏத்துக்கிட்டு, இந்த சூழலை ஏத்துக்கிட்டு, அந்த கர்மத்துக்காகத்தான் வந்திருக்கோம். அந்த கருமத்தெல்லாம் நான் உட்டுட்டு நான் எங்கேயாவது போனா தான் எனக்கு திருவடி கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. சரியா? ம். சரி. இந்த 12 அங்குலம் அதுக்கு வருவோம். சரியா? ம். ஜலேந்திர பந்தா மட்டும் நீ பண்ணி காமி பிரியா. கொஞ்சம் தள்ளி உக்காந்துக்கோ. சரியா? இந்த பயிற்சி நம்ம இப்ப பண்ண போறதில்ல. நீங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணலாம். காலையில எந்திரிச்சு பண்ணலாம். இயல்பா உக்காந்துக்கிட்டு, இப்ப பிரியாவ மட்டும் பாருங்களேன். இன்ஹேல் பண்ணிட்டு இப்ப வந்து இதான் பந்தம் அப்படின்னா, மூச்ச உள்ள வச்சிருக்கா கொஞ்ச நேரம். இயல்பா வச்சிருக்கணும். சரியா? இப்ப அப்படியே ஃபர்ஸ்ட் சின்ன ஓப்பன் பண்ணி, ம் உள்ளுக்குள்ள வந்து கண்ணு வந்து கொண்டைய பார்க்கணும். உச்ச பார்க்கணும். ம். எக்ஸேல் பண்ணு பிரியா. ம். எக்ஸேல். இப்ப வந்து எக்ஸேல் பண்ணு. இப்ப பிரியா கண்ண திறந்திருக்கா? நீங்க கண்ண மூடியே உள்ள வச்சிருக்கலாம். நீங்க மூச்சு விடும் பொழுது, உங்க கண்ல வந்து நீங்க விடக்கூடிய மூச்சு வந்து உங்க கண்ல வந்து படுது அப்படின்னு நம்ம வந்து நெனைக்கணும். சரியா? இங்க பாருங்களேன். எண்சாண் உடலுக்கு சிரசே பிரதானம். அந்த சிரசுல கண்கள் தான் பிரதானம். சரிங்களா? திருவடினாலே உங்க கண்ணு தான். திருநாளே கண்ணு தான். திரு திருன்னு முழிக்கிறான்பாங்க இல்லையா? திரு அப்படின்னாலே கண்ணு தான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இன்ஹேல் பண்ணுங்க. இயல்பா
கழுத்தை கீழே கொண்டு வந்து மூச்சை அடைங்க. எப்போ உங்களுக்கு மூச்சு விடணும்னு தோணுதோ அந்நேரம் அப்படியே கழுத்தை அண்ணாந்து லைட்டா பார்த்து அப்படியே எக்ஸேல் பண்ணும் பொழுது உங்க உள்ளுக்குள்ள அந்த கண்ணுல வந்து அந்த காற்று போற மாதிரியே பண்ணுங்க. இது வந்து தலைக்குள்ள சுத்தம். புரியுதுங்களா? தலைக்குள்ள சுத்தம். சங்கு சக்கரம். சரிங்களா? இந்த 12 அங்குலத்துக்குள்ளேயே சுத்தும். 12 அங்குலம்னா இந்த 360 டிகிரில நெற்றி பொட்டுல இருந்து 360 டிகிரினா கண்டம், உச்சிக்கு மேல, காது, எல்லா இடத்துக்குள்ளேயும் இந்த இது வந்து சுத்தம். ஆனா நம்ம வந்து ரொம்ப மூச்சா இப்ப ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அடக்கி பண்ணக்கூடாது. நீங்க மூச்சு விடும் பொழுது எக்ஸலேஷன் வந்து ரொம்ப சாஃப்டா லாங்கா இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணும் பொழுது மூச்சை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அடைச்சிருந்தோம்னா எக்ஸலேஷன் வந்து குயிக்கா ஷார்ட்டா முடிஞ்சிடும். உங்க நோக்கமே கண்ணுல அடிக்கக்கூடிய எக்ஸலேஷன் வந்து ரொம்ப நேரம் ஸ்லோவா வரணும் அப்படின்றத இது பண்ணுங்க. இந்த திருவடியை வந்து அப்படியே உங்களுடைய கால் தான் உங்களுடைய காற்று. உங்க காற்றை வச்சு உங்க திருவடியை வந்து அப்படியே நினைக்கிறீங்க. சரிங்களா? இதை பண்ணி பாருங்க. காலையில கொஞ்ச நேரம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மலங்கலம்லாம் எப்படி கழியுதுன்னு பாருங்க. சரிங்களா? கண்ணு மட்டும் சுத்தமாயிருச்சுன்னா பெருங்குடல் சுத்தமாயிடும். உங்களுக்கு கண்ணு அங்க அடைச்சிருக்கு, மூக்கு கண்ணு எல்லாம் அடைச்சிட்டு இருக்கு, உங்க உடம்பு சுத்தமாக மாட்டேங்குது. சரிங்களா? அதெல்லாம் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். உங்க கண்ணை மட்டும் நீங்க சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நீங்க மூச்சு வெளியே விடக்கூடிய காற்று வந்து எப்பயுமே அது உஷ்ண காற்று. உதானன் என்பது எப்பயுமே உஷ்ண காற்று. பிராணன்றது வெளியே குளிர் அடிச்சா உள்ள வர பிராணன் வந்து குளிரா கூட இருக்கலாம். ஆனா உங்க உடம்புல இருந்து மேல் நோக்கி ஓடக்கூடிய உதானன் அப்படின்றது எப்பயுமே உஷ்ணமா தான் இருக்கும். அதுல எப்பயுமே ஒரு மாய்ஸ்சர் இருக்கும். நீங்க கண்ணாடியில இந்த சாந்தி மேடை பின்னாடி வந்து கண்ணாடி மாதிரி இருக்கா, அது கண்ணாடியில நல்லா வாயை பக்கத்துல வச்சுட்டு நல்லா ஹான் இந்த பிரியா பண்றா பாத்தீங்களா, அது மாதிரி ஹான்னு ஊதுங்களேன். அந்த காற்று உஷ்ணமாவும் இருக்கும், அந்த கண்ணாடியில ஒரு மாய்ஸ்சரும் இருக்கும். சரிங்களா? இந்த உஷ்ணமும் இந்த மாய்ஸ்சரும் உங்க கண்ணுல வந்து கொஞ்ச நாள் அப்படியே படணும். கண்ணில் படுது அப்படின்னா அது நெற்றி கண்ணிலையும் படுது. அந்த 360 டிகிரியில் அப்படியே உள்ள சுத்துது. இந்த பயிற்சியை வந்து அப்படியே ரொம்ப இயல்பா நீங்க பண்ணி பாருங்க. அது காலையில நாங்க யோகா கிளாஸ்லயும் உஜய் பிராணாயாமாவோட ஆமா. இந்த உஜய் பிராணாயாமான்றது நீ வந்து கொஞ்சம் உடியான மாதிரி அடக்கி நீ வந்து அதை ரொம்ப சூடா இது பண்ணணும். இது வந்து அவங்க ரொம்ப இயல்பா பண்ணாலே போதும். அந்த யோகாலையும் பயிற்சி பண்றோம். இது நாங்க ஆமா பிரியா. இதுக்கு வந்து இது வந்து மூர்ச்சா பிராணாயாமா, உஜய் பிராணாயாமா, லய பிராணாயாமா, பல பேர் இருக்கு. ஆமா பண்றோம், வந்து புரிஞ்சு பண்ணுவோம். ஆமா, அதை கொஞ்சம் புரிஞ்சு பண்ணுங்க. என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம், சிரசுக்கு நம்ம திருவடியே பிரதானம். சரிங்களா? அப்ப நீங்க எந்த கர்மனாலும் நம்ம பண்ணுங்க, அதை இன்வால்மெண்ட்டோட பண்ணுங்க. வீட்டுக்கு சமைக்கிறதா இருந்தாலும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்ணுங்க. அப்பப்ப நம்ம திருவடியையும் பார்த்துக்குங்க. அவ்வளவுதான். திருமூலர் இதைத்தான் சொல்லுவாரு, பல விதத்துல சொல்லுவாரு. ஓகேண்ணா. சரி பிரியா, அவங்களுக்கு அந்த பிக்சர் ஏதாவது அந்த குரூப்ல அனுப்பிச்சாலும் ஜலேந்திர பந்தம் அப்படி இல்லைன்னா மூர்ச்சா பிராணாயாமம் நானும் பாக்குறேன். என்னுடைய இதுல இருந்தா உனக்கு அனுப்புறேன், நீ அவங்களுக்கு அனுப்பு. ஞாபகம் வச்சுக்குவாங்க, எப்பனாலும் பண்ணலாம். சரிங்களா? போதும் மக்களை, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, சில பேரோட உள்ளத்திலிருந்து வார்த்தைகள், ஆமா, அது கண்கள்ல இருந்து கண்ணீரே வர வச்சிருச்சு.
ஆமா நம்ம சொல்ல வந்ததை தெளிவா சொன்னான்னு தெரியல. ஆமாம். அது ஆமா மக்களே பார்க்கலாம். ம். ம். நம்ம முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். மீண்டும் அடுத்த வகுப்புல 3ஆம் திருமந்திரம் 3ஆம் தந்திரத்திலிருந்து ஆரம்பிப்போம். நன்றி.